அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்ம தஃப்சீரிலிருந்து சூரா அல் பையினா தொடர். அக்கால மக்கள் தம் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் அந்த பலமான தெளிவான ஆதாரம் முன்வைக்கப்பட வேண்டும். அந்த ஆதாரம் வேதத்தை சுமந்து வரும் தூதராவார். இவ்வாறு நாம் இதுவரை பார்த்த வசனங்கள் கூறின. அவ்வாறாயின் அந்த ஆதாரத்தை பிரதிபலித்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வேதமும் வந்தபோது மக்கள் தம் நிலையை மாற்றிக்கொண்டார்களா என்ற கேள்வி இங்கே எழுகிறது. ஷேக் முஹம்மது அல் ஹஸ்ஸாலி இந்த சூறாவுக்கு விளக்கம் எழுதும்போது அது பற்றி கீழ்வருமாறு விளக்குகிறார். இந்த சூறாவை உலக பொது வரலாறு விளக்குகிறது. கிறிஸ்துக்கு பின் 6ஆம் நூற்றாண்டின் உலகப்படத்தை உற்று நோக்கினால் ஆப்பிரிக்காவின் வடப்பகுதியும் ஆசியாவின் மேற்கு பகுதியும் கிறிஸ்தவர்களால் நிரம்பி இருந்ததை அவதானிக்கலாம். அவர்களை அப்போது ரோமர் ஆண்டார்கள். இவற்றுக்கு அப்பால் இருந்த பரந்த பூமியில் இந்தியா, சீனா வரை இணை வைப்பாளர்கள் நிரம்பி இருந்தனர். ஆனால் கிறிஸ்துக்கு பின் 7ஆம் நூற்றாண்டு வந்தபோது உலகமே மாறிப்போயிற்று. அந்த நூற்றாண்டு முடியும் போது ஆப்பிரிக்காவின் வடமேல் பகுதியான நைல் நதியோர தேசங்கள், ஷாம், யமன் போன்ற பகுதிகளெல்லாம் முஸ்லிம்களால் நிறைந்து போனது. கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த பகுதிகளில் இஸ்லாம் படர்ந்து பரவியது என்பதை வரலாறு உறுதிப்படுத்துகிறது. கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தில் நுழைந்தது போலவே பெருந்தொகையான நெருப்பு வணங்கிகளும் பௌத்தர்களும் இணை வைத்து வாழ்ந்த சமூகத்தினரும் இஸ்லாத்தில் நுழைந்தனர். இந்த மாற்றத்திற்கு காரணம் சூறாவின் முதல் வசனம் சொல்வது போன்று தூதரும் அல் குர்ஆனுமே ஆகும். அது இடைநடுவே நின்று போனமைக்கு முஸ்லிம் சமூகத்தின் உள்சூழலே காரணமாகியது. அன்றைய உலக மாற்றத்திற்கு ஒரு தூதர் தேவைப்பட்டமையை விளக்கியதன் பின்னர் வேதம் பெற்றோரின் அப்போதைய நிலையை சூறா விளக்குகிறது.